CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. நம்ம இப்போ பேசிக் கான்செப்ட் ஆஃப் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் படிக்க போகிறோங்க. பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனில் எல்லாமே சிம்பிள் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. பாருங்கள், இப்போ பேசிக்காக நீங்கள் அதில் என்ன தெரிஞ்சுக்கலாம். இப்போது 5 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 6 ஃபேக்டோரியல் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, 5 ஃபேக்டோரியலோட மீனிங் வந்து என்னென்னா 5 × 4 × 3 × 2 × 1 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 4 சார் 20, 23 சார் 60, 62 சார் 120. இதான் 5 ஃபேக்டோரியலோட மீனிங். 4 ஃபேக்டோரியல் 4 × 3 × 2 × 1 இதாங்க 4 ஃபேக்டோரியலோட மீனிங். 4 3 சார் 12, 12 2 சார் 24, 24 × 1 24. 6 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் மீன்ஸ் 6 × 5 × 4 × 3 × 2 × 1 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 720 வரும். இப்போது ஃபைண்ட் 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 9 × 8 × 6 7 × 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த 6 ஃபேக்டோரியலும் இந்த 6 ஃபேக்டோரியலும் உங்களுக்கு கட் ஆயிரும். 9 × 8 × 7 பார்த்தீங்கன்னா 504. இதாங்க உங்களோட ஆன்சர். 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு புரிஞ்சுங்களா? கீழே வந்து 6 ஃபேக்டோரியல் இருக்கிறனால ஸோ 9 வெளியே எடுத்து 8 7 × நான் என்ன பண்ணிட்டேன் 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி போட்டேன். தென் 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 7 ஃபேக்டோரியல். 10 ஃபேக்டோரியலில் நம்ம என்ன பண்ணலாம், 10 × 9 × 8 × 7 ஃபேக்டோரியல் அப்படியே போட்டுக்கலாங்களா? டிவைடட் பை 7 ஃபேக்டோரியலுங்களா? 7 ஃபேக்டோரியலும் 7 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆயிருமா? 10 × 9 × 8 தான் உங்களுக்கு இருக்கும். 10 × 9 90, 90 × 8 வந்துட்டு 720. இதாங்க அவங்களோட ஆன்சர். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 1/9 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/10 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு x/11 ஃபேக்டோரியல். இதை 1/9 ஃபேக்டோரியல் அப்படியே போட்டுக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணலான்னா 1/10 × 9 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். 1/10 × 9 ஃபேக்டோரியல் x டிவைடட் பை 11 × 10 × 9 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஏன்னா இங்கே 9 ஃபேக்டோரியல், இங்கே 9 ஃபேக்டோரியல், இங்கேயும் 9 ஃபேக்டோரியல் கொண்டு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எல்லா 9 ஃபேக்டோரியலையும் கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ நம்மக்கிட்ட இங்கே என்ன இருக்கும், 1 + 1/10 இருக்கும். இங்கே வந்துட்டு எக்ஸ் டிவைட் பை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 110 இருக்கும். நீங்கள் இங்கே என்ன பண்ணலான்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்கே எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 10 + 1 இருக்கும். இங்கே வந்து x/110 இருக்கும். இப்போ வந்துட்டு 11/10 இந்த 110 இருக்கு இல்லைங்களா, கிராஸ் மல்டிப்ளி டிவைடில் இருக்கிறது ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது இங்கே மேலே வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாம். 10ஐயும் 0வையும் கட் பண்ணிடலாம். 11 11s ஆர் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்னங்க 121. இதாங்க உங்கள் ப்ராப்ளம். தென் எக்ஸாம்பிள் 4 n + 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 30n - 1 ஃபேக்டோரியல். இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? இப்போது n + 1 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லைங்களா, இதில் n வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா n + 1 வெளியே எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து n + 1 - 1 ஒரு வேல்யூ கம்மியாகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு n + 1 - 2 n + 1 - 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். இங்கே வந்து 30n - 1 ஃபேக்டோரியல். இங்கே பாருங்கள் n + 1ங்களா, தென் +1ம் -1ம் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு இங்கே என்ன வருங்களா, +1 - 2 உங்களுக்கு என்ன வந்துடுங்க n - 1 ஃபேக்டோரியல்னு இருக்கும். இங்கே 30n - 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா?
ஸோ இங்கே n-1 ஃபேக்டோரியலும் n-1 ஃபேக்டோரியலும் உங்களுக்கு கட் ஆகிடும். கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு n into n plus 1 equal to 30. இதையும் மல்டிப்ளை பண்ணால் n ஸ்கொயர்டு, இதையும் மல்டிப்ளை பண்ணால் n ப்ளஸ் 30 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வந்தால் -30 ஆயிரும் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபேக்டரைசேஷன். மல்டிப்ளை பண்ணால் -30, ஆட் பண்ணால் +1 வரணும். எந்த டேபிள்? 6 5s are 6 5s are பண்ணிங்க அப்படின்னா 6 into 5 -30, 6 + 6 -5 +1. இதை நீங்கள் இப்படி எழுதலாமா? n ஸ்கொயர்டு ப்ளஸ் 6n -5n -30 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுங்க. n காமனாக வெளியே எடுத்துட்டா n + 6, -5 காமனாக வெளியே எடுத்துட்டா n + 6. ஸோ n + 6 into n - 5 ஈக்குவல் டு 0. n plus 6 is equal to 0, n is equal to -6, n minus 5 is equal to 0, n is equal to 5. ஆனால் n is equal to 5 அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போது எவால்யூவேட். என்பிஆரோட ஃபார்முலா என்ன? என்பிஆரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இதாங்க இதனோட ஃபார்முலா. இப்போ நம்ம 5p3 நம்ம எப்படி எவால்யூவேட் பண்ணோம்னா 5லேருந்து 3 வேல்யூ கம்மி பண்ணணும். 5 into 4 into 3, 5 4s are 20, 23s are 60. 10p2, 10 into 9, 2 வேல்யூ கம்மி பண்ணணும். 10 into 9. தென் 11p5, 11p5 11லேருந்து 5 வேல்யூ நம்ம கம்மி பண்ணணும். 11 into 10 into 9 into 8 into 7. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 55,440 வரும். இதாங்க எவால்யூவேட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, how many 3 letters word can be formed using the letter of the word அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. how many 3 letters word can be formed using the letter of the word அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இந்த ஸ்கொயரில் எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5 6. மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு 6 லெட்டர்ஸ் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குங்க? 6 லெட்டர்ஸ் இருக்குது. எவ்வளோ லெட்டர் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க? 3 லெட்டர் வந்துட்டு நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. 3 லெட்டர் வந்துட்டு நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபார்ம்டு. 3 லெட்டர்ஸ் வேர்டு கேன் பி ஃபார்ம்டு. 3 லெட்டர்ஸ் வேர்டு கேன் பி ஃபார்ம்டு. அப்போ ஃபார்முலா வந்துட்டு 6p3. டோட்டல் இங்கே போட்டுக்கணும். எவ்வளோ ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை இங்கே போட்டணும். 6p3. 6p3யை நீங்கள் என்ன எழுதலாம்? 6 into 5 into 4ன்னு எழுதலாம். 6 5s are 30, 30 4s are 120. இப்போ இந்த ஹெக்ஸகான் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இந்த ஹெக்ஸகானில் டோட்டல் உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 லெட்டர் இருக்குது. எவ்வளோ லெட்டர் வேர்டு ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க? 3 லெட்டர் வேர்டு வந்துட்டு உங்களை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணும்போது 7p3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது 7 into 6 into 5, 7 into 6 into 5 வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? 210. இந்த மாதிரி யோசித்து போட்டாலே போதுங்க, ரொம்ப ஃபார்முலாக்குள்ளே போகணுன்ட்டு இல்லை. தென் in how many different ways can 5 person standing in a line for a group of photograph? how many different ways அப்படின்னு கொடுத்துருந்தாலே எத்தனை பர்சன்? 5 பர்சன். ஸோ 5 பர்சன் அப்படின்னா 5p5. how manyங்கும் போது எல்லாமே டோட்டலாக வந்துடும் 5p5. ஸோ 5p5 என்னென்னு எழுதலாம்? 5 into 4 into 3 into 2 into 1. இதை எழுதினீங்கன்னா 120 ways. இதாங்க உங்களுக்கு how manyங்கும் போது எத்தனை ஃபேக்டோரியல் இருக்கோ அதை நம்ம அப்படியே போட்டுடணும். தென் 4th ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ப்ரைஸஸ் 3 ப்ரைஸஸ் தராங்க. அவார்டட் அட் அன் என்ஜினியரிங் ஃபேர். என்ஜினியரிங் ஃபேர் நடக்குது. இன் விச் 13 எக்ஸிபிட்ஸ் ஹேவ் பீன் என்ட்ரடு. எவ்வளோ எக்ஸிபிட்ஸ்? 13 பேர் என்ட்ரி ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு 3 ப்ரைஸ் வாங்குறாங்க. இன் how many different ways can the prizes be awarded? மொத்தம் 13 எக்ஸிபிட்ஸ் இருக்காங்க. 13 எவ்வளோ இருக்காங்க? எக்ஸிபிட்ஸ் இருக்காங்க. எவ்வளோ ப்ரைஸஸ்? 3 ப்ரைஸஸ். ஸோ இதை நம்ம என்ன எழுதலாம்? 13p3ன்னு எழுதலாம். 13p3 13 into 12 into 11, 13 into 12 into 11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1716 வே வரும் உங்களுக்கு. இதாங்க உங்களோட ஆன்சர். 5th ப்ராப்ளம்.
in how many different ways can 3 students be associated with a 4 chartered accountant? 3 students be associated with a 4 chartered accountant, assuming that each chartered accountant can take at most 1 student. 4 chartered accountant இருக்காங்க சரிங்களா. 4 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட இருந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 4p3. 4p3னா 4 × 3 × 2, 4 3s are 12, 12 2s are 24. இதாங்க உங்கள் 5th சம்மோட ஆன்சர். If 6 times the number of permutation, 6th ப்ராப்ளங்க, if 6 times the number of permutation of n things taken 3 at a time is equal to 7 times the number of permutation of n minus 1 things taken 3 at a time. பாருங்க 6 times the number of permutation taken 3 at a time, taken 3 at a time. அப்போ நம்ம இது என்ன எழுதுறோன்னா 6np3 எழுதலாம். 6 times the number of permutation taken 3 at a time is equal to 7 times the number of permutation n minus 1, the number of permutation n minus 1 things taken 3 at a time, taken 3 at a time. இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ண தெரியணுங்க. இன்னொரு டைம் சொல்கிறேங்க. 6 times the number of permutation taken n things taken 3 at a time. 6 times the number of permutation n things taken 3 at a time then is equal to 7 times the number of permutation n minus 1 things taken 3 at a time. இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டேன்னா அப்புறம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாங்க. இப்போ 6 np3 நம்ம எப்படி எழுதலாம்னா n into n minus 1 into n minus 2, n into n minus 1 into n minus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். then equal to 7 into இதை n minus 1 p3 எப்படி எழுதலாம்னா n minus 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 வேல்யூ மைனஸ் பண்ணோம். n minus 1, n minus 2, n minus 3 அப்படின்னு 3 வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த n minus 1, இந்த n minus 1, n minus 2, n minus 2 கட் ஆயிரும். இங்கே 6n இருக்கும். இங்கே வந்துட்டு 7 into n minus 3 இருக்கும். 7 into n minus 3, 6n is equal to 7n minus 21. ஸோ 7n 6n ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது 6n மைனஸ் 21 இந்த சைடு வரும்போது +1. ஸோ என்னோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 21. என்னோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்னங்க 21. இதாங்க இந்த சம்முக்கு ஆன்சர். கம்ப்யூட் தி சம் ஆஃப் தி 4 digit நம்பர் which can be formed using with the 4 digit 1357 if each digit is only once in each arrangement. இதாங்க உங்களோட கொஷின். 4 different digit taken 4 at a time. நம்மக்கிட்ட 4 different digit இருக்குது. 4 டைமுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 4 டைமுக்கு நம்ம எடுத்துக்கலாங்களா. ஸோ அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லலாம் 4p4. 4p4 means 4 factorial. 4 factorial அப்படிங்கிறது 24. All the 4 digit occur equal number of time. இங்கே எல்லாமே all the 4 digit எல்லாமே equal number of time நமக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ all the 4 digit occur equal number of time, equal number of time. சரிங்களா. இப்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்குது 24 இருக்குங்களா. டிவைட் பை 4 போட்டிங்கன்னா டைம்ஸ் கிடச்சிரும். ஸோ டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குது 6 times in each position. ஒவ்வொரு பொசிஷன்லேயும் 6 times நம்மளால் என்ன பண்ண முடியும் வைக்க முடியும். ஸோ அந்த டைம்ஸால் அந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. எப்படி பண்ணுறது 1 + 3 + 5 + 7 இதாங்க இந்த ஸ்டெப்பு. ஸோ 6 into இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 வருது, உங்களுக்கு 96. ஸோ ஒவ்வொரு பொசிஷன்லேயும் 96 டைம் ஒவ்வொரு வேர்டு இருக்கும் பாருங்கள். யூனிட் பிளேஸ், 10th place, 100 place, 1000 place. 4 digit இருக்கிறதுனால நம்ம அப்படி பண்ணுறோம். ஸோ யூனிட் பிளேஸில் 96 வந்துட்டு ஒரு டைம் வருது, 96ன்னு எழுதிடலாம். 10th பிளேஸில் 96 வந்துட்டு 96 × 10 என்னென்னு வரும் 960 அப்படின்னு வரும். 100 பிளேஸில் 96 டைம்ஸ் அந்த வேர்டு ஒரு வேர்டு 96 × 100, 960 டைம் வந்துட்டு மாற்றி மாற்றி நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். 1000 பிளேஸில் 96 × 1000
உங்களுக்கு என்ன வரும்னா 9600. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் 1,06,656 அப்படின்னு வரும். உங்களோட ஆன்சர் என்னங்க? 1,06,656. இதாங்க இந்த 7th ப்ராப்ளமோடது. Compute the sum of the 4-digit number which can be formed with the 4-digit 1357 if each digit is only once in each arrangement. 4-digit அப்படிங்கிறதுனால 4 ஃபேக்டோரியல். அந்த 4 ஃபேக்டோரியலை 4ஆல் டிவைட் பண்ணும்போது டைம்ஸ் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைம்ஸ் இன்ட்டு அந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோம்னா 96 வந்துடுது. ஸோ யூனிட் பிளேஸில் 96 எப்படி இருக்குது, 10th பிளேஸில், 100 பிளேஸில், 1000 பிளேஸில் இது எல்லாத்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துருக்கோங்க. தென் இது வந்து கோபை ஆப்ஷன் போனாலே இந்த ஆன்சர் வந்துருங்க. NP3 வந்துட்டு 6. ஸோ NP3யோட ஃபார்முலா என்னங்க? NP3யோட ஃபார்முலா n × n-1 × n-2 is equal to 60. இப்போ நான் கோபை ஆப்ஷன் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னை வந்து 5ஆக ட்ரீட் பண்ணிக்கிறேன். 5 - 1 5 - 2. இங்கே பாருங்கள் 5ங்களா, 5 - 1 உங்களுக்கு 4ங்களா, 5 - 2 வந்து 3ங்களா. இப்போ பாருங்கள் 5 4s are 20, 23s are 60ங்களா, இங்கேயும் 60 வருதுங்களா. இது வந்து கோபை சாய்ஸ் போய் இந்த மெத்தடை நம்ம போட்டுடலாங்க. நெக்ஸ்ட் 10th ப்ராப்ளம். 9th ப்ராப்ளம் வந்து பெரியதுனால இந்த சின்ன இந்த இடத்துல நான் 10th ப்ராப்ளத்தை போட்டிருக்கேன். n+1 ஃபேக்டோரியல் மைனஸ் n ஃபேக்டோரியல். இந்த n+1 நம்ம எப்படி எழுதலாம்னா n+1 இன்ட்டு n ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுத முடியும். இன்ட்டு n ஃபேக்டோரியல் எழுதலாம். n+1 ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? n+1 -1 இருக்கும், +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா n ஃபேக்டோரியல் வந்துடும். மைனஸ் n ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ இங்கேயும் n ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கேயும் n ஃபேக்டோரியல் இருக்குது. டேக்கிங் அவுட் சைடு அப்போ நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குது? நமக்கு n+1 இருக்குது, இங்கே என்ன இருக்கும்? -1. +1 -1 கேன்சல் ஆயிரும். ஸோ இதை n × n ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம எழுத முடியும். இதாங்க உங்களோட 10th ப்ராப்ளத்தோட ஆன்சர். தென் 9th ப்ராப்ளம் பின்னாடி பேஸில் பார்க்கலாங்க. இப்போ 56PR+6, 54PR+3, 30,800. ஃபைண்ட் ஆர். உங்களோட கொஷின் என்னங்க? ஃபைண்ட் ஆர். இதாங்க உங்களோட கொஷின். இப்போது NPRோட ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். தென் 56PR+6 இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம்னா 56 ஃபேக்டோரியல். என்ன வந்து 56. நெக்ஸ்ட்டு 56 மைனஸ் R+6 ஃபேக்டோரியல் எழுதலாம். இந்த ஸ்டெப்பை 56 ஃபேக்டோரியல் 56 சரிங்களா. 56ல் 6 மைனஸ் பண்ணோம்னா 50 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எழுதிடலாம். 50 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சம்மை எழுதலாம். 54PR+3. இப்போ இது என்னென்னு எழுதலாம்னா 54 ஃபேக்டோரியல் டிவைட் பை 54 மைனஸ் R+3 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஸோ 54ல் 3 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 51 வரும். ஸோ 54 ஃபேக்டோரியல் டிவைட் பை 51 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு எழுதிடும். ஸோ இந்த ஸ்டெப்பையும் நம்ம இதை பிரித்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற கொஷின் என்னென்னா இதை இதால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ணலாங்களா டிவைடு? 56PR+6 டிவைட் பை R+6 54PR+3 சரிங்களா. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்திருக்குது? 56 ஃபேக்டோரியல் டிவைட் பை 50 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இது டிவைடில் வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கலாக போடலாம். இது டிவைடில் வரதுனால நம்ம இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டெப்பை வந்துட்டு நம்ம ரெசிப்ரோக்கலாக போடலாம். 51 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் டிவைடட் பை 54 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதை கட் பண்ணுற ஸ்டெப்பு போடலாங்க. 56 ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே 54 ஃபேக்டோரியல் இருக்குது. இதை நம்ம எப்படி கட் பண்ணுற மாதிரி எழுதணும்னா 56 × 55 × 54 ஃபேக்டோரியல்னு எழுதணும் சரிங்களா. இங்கே வந்து 50 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு இருக்குது.
இங்கே வந்து 54 ஃபேக்டோரியல் அப்படியே எழுதுங்க. இங்கே வந்து 51 மைனஸ் ஆரை நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா 51 மைனஸ் ஆர் இன்ட்டு 50 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுத முடியும். ஸோ இந்த 54 இந்த 54 கேன்சல் ஆயிரும், 50 மைனஸ் ஆரும் 50 மைனஸ் ஆரும் கேன்சல் ஆயிரும். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டெப் இருக்கும். 56 இன்ட்டு 55 இன்ட்டு 51 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 30,800. இந்த மணி எதுக்கு ஈக்குவலு? 30,800க்கு ஈக்குவல். ஸோ 51 மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 30,800 டிவைடட் பை 56 இன்ட்டு 55. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு 51 மைனஸ் ஆர் வந்துட்டு உங்களுக்கு 10 டைம்ஸ் வருது. நமக்கு ஆர் வேணும். 51 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ ஆரோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? 41. இதாங்க உங்களோட 9th ப்ராப்ளம். Then 11th problem. In how many different ways can a club with 10 members select a president, secretary and treasurer? 3 பேர்த்து செலக்ட் பண்ணுங்க. பிரசிடென்ட்டு ஒரு கிளப்பில் 10 மெம்பர் இருக்காங்க. செக்ரட்டரி, பிரசிடென்ட், ட்ரெஸரர் 3 பேர்த்த நம்ம செலக்ட் பண்ணோம். 10 members chosen 3 at a time. 10 members chosen சூஸ் பண்ணுறோம் 3 at a time. 3 at a time. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 10p3ன்னு எழுதலாங்களா? 10p3 என்னங்க? 10 into 9 into 8. உங்களுக்கு என்ன வருது? 720. இதான் உங்களோட 11th ப்ராப்ளத்தோட ஆன்சர். 12th problem. When John arrived in New York, he has 8 shops to see. ஜான் வந்துட்டு நியூயார்க் போகிறாரு. அவர் வந்துட்டு 8 ஷாப், அவருக்கு வந்துட்டு 8 ஷாப் இருக்குது பார்க்குறதுக்கான சான்ஸு. பட் ஹீ ஹேஸ் டைம் ஒன்லி விசிட் 6 ஆஃப் தம். அவருக்கு 6 ஷாப் பார்க்குறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்குது. ஸோ இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் ஹீ அரேஞ்ச் ஹிஸ் ஷெட்யூல் இன் நியூயார்க்? நியூயார்க்கில் அவரோட ஷெட்யூலை அவர் எப்படி ஷெட்யூல் பண்ணுவாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 8 ஷாப் இருக்குது. அவர் விசிட் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு? 6 பிளேஸ் ஆஃப் தம். டைம் ஒன்லி உங்களுக்கு என்னங்க? 6 பிளேஸ். ஸோ 8p6 போட்டுக்கலாங்களா? 8p6 என்னங்க? 8 into 7 into 6 into 5 into 4 into 3ங்களா? 6 வேல்யூ கம்மி பண்ணோம். 1 2 3 4 5 6ங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20,160 வருதுங்க. இதாங்க உங்களோட 12th ப்ராப்ளம். Then 13th problem. When Dr. Ram arrived in his dispensary, he find 12 patients waiting to see them. எத்தனை பேர்த்த பார்க்குறாருங்க? 12 பேஷண்ட்டை வந்து பார்க்குறாரு. அவரை பார்க்குறக்காக 12 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இஃப் ஹீ கேன் see only one patient at a time, find the number of ways he can schedule his patient. If they all want to their turn. எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 12 பேஷண்ட்டையும் அவர் பார்க்குறாரு அப்படின்னா 12p12. இதாங்க ஏ கொஷினோட ஆன்சர். 12p12. If they all want to their turn. 12 பேஷண்ட்டையும் அவர் பார்க்குறாருன்னா 12p12 ஃபேக்டோரியல். இதை வந்து 12 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். ஸோ 12 ஃபேக்டோரியலை வந்து 1 into 2 into 3 into 4 into 5 into 6 into 7 into கேல்குலேட்டரில் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 into 11 into 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வருங்க. 479,001 600. இதாங்க ஆன்சர் ஏக்கு. தென் பி வந்து if 3 leave in disgust before Ram gets ground seeing them. இப்போது 3 பேர்த்த விட்டுட்டு பார்க்குறாரு அப்படின்னா 12 minus 3 வந்துட்டு 9 பேஷண்ட்டை அவர் பார்த்தா போதும். 9 பேஷண்ட்டை அவர் பார்த்தா போதும். இதை வந்து 12p9 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 12p9னா 12லேருந்து 9 வேல்யூ நம்ம கம்மி பண்ணோம். 12 11 10 9 8 7 தென் என்னங்க 6 5 4 9 வேல்யூ கம்மி பண்ணோம்னா 833 79 833 600 வேஸ். இதாங்க உங்களோட ஆன்சர். 13th சம். CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி.
ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா கோச்சிங் பிளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸ்ல நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894 795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.